எங்கும் ஜெயம் எதிலும் ஜெயம் இனிமேல் நமக்கு இல்லை பயம். நான் உங்களுடைய மாலா சுப்பிரமணியம் பேசுகிறேன்ப்பா. அதாவது ஆடி வெள்ளிக்கிழமை முடிஞ்சாச்சு, ஆடி செவ்வாய் முடிஞ்சாச்சு, ஆடி ஞாயிறு முடிஞ்சாச்சு, இப்போ வந்துட்டு ஆடி அமாவாசையும் முடிஞ்சாச்சு, ஆடி பூரம் வருது, பூர நட்சத்திரம், ஆடி பூரம் வருது. அம்பாள் வந்துட்டு அவதரித்த நாள் அது. அதனால் அன்னைக்கு ரொம்ப விசேஷமான நாள் அது. பூர நட்சத்திரத்தில் அம்பாள் அவதரித்த நாள் அன்னைக்கு வந்துட்டு வளகாப்பு, அம்மனுக்கு வளகாப்பு அப்படின்னு சொல்லுவேன் ஆக்சுவலி. ஸோ அதனால் வளையல் எல்லாம் வாங்கி உங்கள் ஆற்றுல அம்மன் சிலை இருந்தாலும் சரி, இல்லை அம்மனுடைய ஃபோட்டோ இருந்தாலும் சரி, அதுக்கு அழகாக வளையல் வந்துட்டு ஒரு சில பேர் அழகாக கோப்பா வைத்தல மாலை மாதிரி அழகாக கோத்து நீங்கள் போட்டு வைக்கலாம். அப்படி இல்லையா, வளையல் பக்கத்துலேயே ஃபோட்டோக்கு கீழே அழகாக வச்சுட்டு அதை வந்துட்டு ஒரு 4 வளையலாக 2 கொடுத்தா ரொம்ப கம்மியாக இருக்க மாதிரி இருக்கும். அதனால் ஒரு 4 வளையலாக உங்களை ஆற்று பக்கத்தில் யார் இருக்காளோ அவளுக்கு அது எல்லாமே நீங்கள் வச்சு கொடுங்க. அப்படி இல்லையா, பக்கத்தில் கோவில் இருக்கா, அந்த கோவிலில் ஏதாவது பண்ணுறாளா, அதுக்கு வந்துட்டு நீங்கள் அந்த கோவிலில் அந்த வளையல் எல்லாத்தையும் கொஞ்சம் நிறையா வாங்கி கொடுத்தேன்னாக்க அம்பாளுக்கு அலங்காரம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அடுத்த நாளைக்கோ இல்லை அன்றைக்கி சாயங்காலமோ அவள் எல்லாத்தையும் அழகாக எடுத்து அங்கே வரவா எல்லாருக்குமே கொடுப்பா. இது வந்துட்டு கல்யாணம் ஆணும் அப்படிங்கிறவாளும் பண்ணிக்கலாம். அப்படி இல்லையா, குழந்தை பாக்கியம் வேணும் அப்படிங்கிறவாளும் இதை பண்ணலாம். அப்படி இல்லையா, எனக்கு குழந்தை கன்சீவாக இருக்கேன், நல்லபடியாக எனக்கு குழந்தை பிறக்கணும் அப்படின்னு வேண்டுண்டு இதை பண்ணலாம். நீங்கள் என்ன வேண்டின்றாலும் இந்த நாளில் வந்துட்டு கண்டிப்பான முறையில் கிடைக்கும். ஏன்னா ரொம்ப சிறப்பான நாள், அம்மன் அவதரித்த நாள் அல்லவா. ஸோ ரொம்ப சிறப்பான நாள் இன்னைக்கு. அதனால் இந்த தேதியில் நீங்கள் என்ன வேண்டின்றாலும் கிடைக்கும். ஸோ எனக்கு கல்யாணம் ஆகணும், எனக்கு ரொம்ப நாள் ஆகிடுது, அதாவது 28 வயசு ஆகிடுது, 30 வயசு ஆகிடுது, இன்னும் கல்யாணம் நடக்கலைன்னா கண்டிப்பாக கல்யாணம் நடக்கும். 1. 2வது, எனக்கு 2-3 வருஷம் ஆகிடுது, இன்னும் குழந்தை பாக்கியம் இல்லை அப்படின்னு வேண்டிட்டு அந்த கோவிலில் வளையல் வாங்கி நீங்கள் கொடுத்தேன்னா அடுத்த வருஷமே உங்களுக்கு வளகாப்பு சீமந்தம் கண்டிப்பான முறையில் நடக்கும். ஏன்னா இது நிறைய பேர்கிட்ட நான் சொல்லி நிறைய பேர் சொல்லியிருக்கேன். நானே நிறைய பேருக்கு வளையல் போட்டு விட்ருக்கேன். நிறைய பேருக்கு மாமி இப்போ நான் கன்சீவாக இருக்கேன்னு சொல்லி குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமாவும் சரி, கன்சீவாக இருக்கும்போதும் சரி என்கிட்ட வந்து எல்லாரும் சொல்லியிருக்கா. ஸோ எனக்கு அதெல்லாம் கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஸோ ஆற்றுல இந்த மாதிரி அழகாக குத்து விளக்கு ஏற்றி வச்சுட்டு காமாட்சி விளக்கு எப்பவும் போல ஏற்றுங்கோ. அன்னைக்கு அம்மனுக்கு இது வளகாப்பு சீமந்தம் அப்படிங்கிறதுனால எல்லா சமையலும் பண்ணலாம். அன்னைக்கு ஆக்சுவலாக வந்துட்டு இந்த புளியஞ்சாதம், தயிர் சாதம், தேங்காய் சாதம் அந்த மாதிரி எல்லாமே பண்ணி ஒரு பாயசம், வடை தட்டி, பப்படாம் பொரிச்சு எல்லாமே பண்ணுவாள். ஸோ இந்த மாதிரி வளையல் எல்லாம் வாங்கி நீங்கள் வெத்தலை பாக்கு, வாழைப்பழம், ரவிக்கை சிட்டி எல்லாமே வச்சு கொடுக்கலாம். நம்ம அக்கம் பக்கத்தில் தாராளமாக எல்லாரும் 2 குண்டு மஞ்சள் வச்சு எல்லாமே நீங்கள் வச்சு கொடுக்குறதாலும் தாராளமாக கொடுக்கலாம். அப்படி இல்லை கோவிலுக்கு கொடுத்துட்டு கோவிலில் அவள் யார் கொடுக்குறாளோ அவள் கொடுத்துக்கட்டும் அப்படின்னு சொல்லி அதுவும் நீங்கள் உங்களோட இஷ்டம், நீங்கள் அதுவும் பண்ணிடுங்கோ. ஆனால் கண்டிப்பான முறையில் அன்னைக்கு வளையல் வாங்கி கொடுக்கறது ரொம்ப சிறப்பான விஷயம். வெத்தலை பாக்கு, வாழைப்பழம் தயவு பண்ணி அன்னைக்கு வச்சு கொடுங்க. நீங்கள் வச்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப சிறப்பு. ஸோ இந்த தேதியில் மஞ்சள், குங்குமம், வெத்தலைப்பாக்கு, வாழைப்பழம், இந்த மாதிரி கொஞ்சம் வளையல், 4 வளையல் அந்த மாதிரி என்ன மாதிரி நீங்கள் அழகாக, அதுவும் கன்னியா குழந்தைகளுக்கு, அதாவது பெரியவளாகாத குழந்தைகள் இருக்க பற்றியெல்லாம் அவளுக்கும் கொடுத்தீங்கன்னா ரொம்ப உத்தமம். அதே மாதிரி வெத்தலை பாக்கு, வாழைப்பழம் வச்சு நீங்கள் ஆற்றுல உங்களால் எந்த அளவுக்கு பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு சக்கரை பொங்கல், இல்லை வந்து பாயசம், ஒரு வடை தட்டி, பப்படம் பொரிச்சு இந்த மாதிரி எல்லாமே பண்ணி அழகாக நீங்கள் எல்லாம் சாப்பிடுங்க. அது நம்ம நைவேத்தியம் பண்ணிட்டு சாப்பிட்றது அப்படிங்கிறது வேறு. பட் நீங்கள் கோவிலில் பிரத்யேகமாக பால் அபிஷேகத்துக்கு கொடுக்கலாம் ஒன்று, அப்படி இல்லை அன்னதானத்துக்கு நீங்கள் காசு கொடுக்கலாம். எல்லாத்தையும் விட இந்த மாதிரி அக்கம் பக்கத்தில் இருக்கிறவாளுக்கு நீங்கள் வச்சு கொடுத்தேன்னாக்கா ரொம்ப புண்ணியம். அது கல்யாணம் ஆன பெண்கள் யாராவது ஸ்பெசிஃபிக்காக இருந்தால் அவளை ஆற்று கூப்பிட்டு அவளை அம்மனாக பாவிச்சு அவளை ஒரு மணக்கட்டையில் உட்கார வச்சு அவளுக்கு அதில் கன்னத்துல எல்லாம் சந்தன போட்டு எல்லாம் வச்சு குங்குமம் எல்லாம் வச்சு இதெல்லாம் வச்சு கொடுத்து அவளுக்கு 4 வளையல போட்டு விட்டேன்னாக்க அவளுக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். 1. 2வது, அம்மனே ஆற்றுக்கு வந்து அந்த வளையலை போட்டுன்னு போகிற மாதிரி ஒரு ஐதீகம் உண்டு. ஸோ இந்த மாதிரி பண்ண முடிஞ்சப்பா தயவு பண்ணி பண்ண. ஆடிப்பூரம் சிறப்பான நாள், நல்லது.